எப்பா ஒரு வழியா துணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டாச்சு. நம்ம ஊர்லயே நிறைய பேர் வாஷிங் மிஷின்லாம் வச்சிருக்காவ. நம்ம வீட்டில் ஒன்று இருந்தா துணி அது பாட்டுக்கு துவைச்சு தரும். நம்ம எடுத்து காய போட்டா மட்டும் போதும். எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. என் புருஷன்கிட்ட கேட்டதுக்கு என் புருஷன் கூட வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு. ஆனா எனக்கு மாமியார்னு ஒன்று இருக்கே. ஐயோ கடவுளே, நான்லாம் அந்த காலத்துல அவ்வளோ துணியை ஆத்துல கொண்டு போய் துவைச்சு எடுத்துட்டு வருவேன். இப்ப இருந்த இடத்துல துவைக்கிறதுக்கு இவளுக்கு வலிக்குதா? அதுவா இதுவான்னு ஏதாவது சொல்லி நமக்கு ஒரு நல்லது நடக்க விட மாட்டேக்கு. கேட்டா இந்த வயசுல இப்ப நான் என் துணியெல்லாம் நான் தான் துவைக்கேன்னு சொல்லிக்கிறது. ஆனா அதையும் சேர்த்து நான் தானே துவைக்க வேண்டியிருக்கு. அந்த காலத்துல அவைய இருந்ததும் இப்ப நம்ம இருக்கிறதும் ஒண்ணா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேக்கி. சரியா வருதுப்பா. என்னத்த செய்ய, இப்படி நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கேனே. நாளைக்கு நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணும் போதாச்சு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும். இப்படிப்பட்ட மாமியார்கிட்டலாம் மனசே இருக்க முடியுமா? சரசு சரசு, நான் தாடி வந்துட்டு. வாங்கத்தே. என்னடி செய்றா? துணியெல்லாம் துவைச்சேன் தே. நல்லா வெயில் அடிக்குது. இன்னைக்கு காத்தும் கொஞ்சம் நல்ல பலமா இருக்கா. அதான் துவைச்ச எல்லாத்தையும் காய போட்டுட்டு இருக்கேன் தே. வேலை முடிஞ்சா இருக்கா? இந்த பக்கம் கொஞ்சம் காய போட்டுட்டேன் தே. இன்னும் துணி கிடக்கு. அதான் அந்த சைடு உள்ள கொடியில காய போடணும். சொல்லுங்க தே. இல்ல சும்மாதான் என்ன பண்ணுதுன்னு பார்க்க வந்தேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறேன். வெளியே வா. ஆமா ஆமா, பாஞ்சாலி நானு புஷ்பா எல்லாம் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போறோம். என்னத்தே ஆச்சு? ஒன்றும் இல்லடி, வயசாகுதுல்ல, அதனால அப்பப்போ உடம்பெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஒரு டாக்டர் அம்மாவை இடையில பார்த்தோம். அந்த டாக்டர் அம்மா தான் அப்பப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிடுங்க. அப்பதான் எதுவும் வியாதி இருந்தாலும் முன்னுக்கூட்டியே நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து எடுக்க முடியும். கடைசியில வந்து சீரழியாதியன்னு சொல்லிச்சு. அதனால நாங்க 3 பேரும் போறோம். அப்படியாத்தே? சரி சரி, அதுவும் நல்லதுதான், பார்த்துக்கிடுங்க. எப்படி போறிய? பஸ்ல தாண்டி போகணும். போயிட்டு நான் வரக்க எப்படியும் கொஞ்சம் நேரம் பிந்தி தான் வருவேன். அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். சரி தே. சாப்பிட்டீங்களா காலையில? இல்ல சோறு ஒன்றும் பொங்கலை பத்துக்க. அப்ப வாங்க தே சாப்பிடலாம். இல்ல உனக்கு தான் வேலை கிடக்கல, நீ வேலையை பாரு, நான் சின்ன வீட்டுல சாப்பிட்டுக்கிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தே, காய தானே போடணும். உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் காய போடுறேன் வாங்க. இல்ல பாரு, நான் அவ வீட்டுல சாப்பிட்டுக்கிடுறேன். சரி தே. நம்ம தங்கச்சி சமையல் வேற இதுக்கு பிடிக்காது. சும்மாவே குத்தங்குறை சொல்லிக்கிட்டே கிடக்கும். இன்னைக்கு என்ன செய்ய போதோ. சரி, நம்ம அந்த பக்கம் போய் மீதி துணியை காய போட வேண்டியதான். ஐயோ கஷ்டப்பட்டு துவைச்சு போட்டனே, மழை வேற வந்துட்டே. எப்பா எப்படி இடி இடிக்கி. ஆமா, வெளியே நல்ல மழை அடிச்சு ஊத்துது. இவ்வளவு நாள் நல்லா வெயில் அடிச்சதுக்கு நல்ல மழை பெஞ்சு குளு குளுன்னு இருக்கு. எங்கடி, நான் வேற காலையிலேயே கஷ்டப்பட்டு அத்தனை துணியை துவைச்சு போட்டேன். கடைசியில எல்லாம் வீணா போயிட்டு மழை வந்து நனைஞ்சு போயிட்டு போ. ஐயோ, பிறகு என்ன செஞ்சா? என்ன செய்ய, அப்படியே அள்ளி பக்கெட்ல போட்டிருக்கேன். இனி மழை நின்ன பிறகு போட்டு பார்க்கணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளதான் குடியை கட்டி போடணும். வேற என்ன செய்ய? நான் இன்னைக்கு துவைக்கணும்னு நினைச்சேன். ஆனா சரி மாச்சலா இருந்தது, பிறகு துவைச்சுக்கிடலான்னு விட்டுட்டேன். அப்படியா? நானே ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபோன்ல ஒரு வீடியோ பார்த்தேன்க்கா. அந்த பிள்ளை சிம்பிளா கோலம் போட்டிருந்து நல்லா தான் இருந்து. சரி நம்மளும் கோலம் போட்டு வருஷக்கணக்காச்சேன்னு ஒரு ஆசையில கோலம் போட்டேன். அது மழை வந்து அடிச்சுப்பட்டு போயிட்டு. உனக்கே என்னைக்காக தான் இப்படி எல்லாம் தோணும். அன்னைக்கு இப்படி ஆயிட்டா? கலர் எல்லாம் கொடுத்தியா? இப்படி அவ்வளவுதான். கலர் எல்லாம் கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் கோலம் அழிஞ்சதுக்கு உட்காந்து மூக்கால அழுதுருப்பேன். இல்ல, வெறும் வெள்ளைப்பொடி போட்டுதான் சத்தோட சின்னதாக தான் போட்டேன். அது அழிஞ்சு போயிட்டு பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டேன். அப்ப சரி விடு, என்னத்த செய்ய. காலையில நல்லா தான் வெயில் அடிச்சுது. எப்ப மழை பெய்யுது, எப்ப இருட்டிட்டு வருது, எப்ப வெயில் அடிக்குது, ஒன்றும் புரிய மாட்டேக்கு. அது சரிதான், வெயில் அடிக்குதுன்னு நினைச்சா மழை பெய்யுது, மழை பெய்யணும்னு நினைச்சா வெயில் அடிக்குது. என்ன பண்ண, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் ஓட வேண்டியிருக்கு. என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், சின்ன பொண்ணு எதுவுமே பேச மாட்டேக்கா. ஏன்டி சின்ன பொண்ணு என்னாச்சு? அதானே அணக்கம் கணிக்காம இருக்கா. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? அந்த கொடுமையை ஏக்கா கேக்குறிய? ஏண்டி, என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சொல்லுதேன் கேளு. எப்பாடா, ஒரு வழியா பழைய சோறை வீணடிக்காம அழகா வடகம் செஞ்சாச்சு. நல்லா இன்னைக்கு வெயிலும் அடிக்குது. காய போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். இவ இங்க குமிஞ்சு கிடந்து என்ன செய்யறா? வடகம் வீட்லயே ஒன்றும் செய்ய மாட்டா. என்ன அதிசயமா வடகம் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு? ஐயோ, மாமியார் குரல். அத்தே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. ஆசீர்வாதமா? இது என்னடி புது கூத்து? என்னதான் இருந்தாலும் நீங்க பெரியவங்க இல்லத்தே, அதனாலதான். நல்லாருமா. இங்க என்ன சின்ன பொண்ணு செய்யறா? அது ஒண்ணும் இல்லத்தே, வடகம் செஞ்சு காய வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னது இது திடீர்னு வடகெல்லாம் செஞ்சு போட்டிருக்கா? அது அது ஒன்றும் இல்லத்தே, சாப்பாட்டுக்கு தினமும் காய் கூட்டு பொரியல்னு இருந்தாலும் ஏதாவது அப்பளம் கிப்பளம் வத்தல் கித்தல் பொரிச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்து, அதே இதுக்கு நம்ம கடையில போய் செஞ்சுக்கிட்டு நம்மளே செஞ்சிருவோமேன்னு செஞ்சுட்டேன் தே. அப்படியா? அப்பாடா கிளவி நம்பிட்டு. சரி, அடுப்புல நேற்று வச்ச சோறு கொஞ்சம் கடந்துச்சு, கஞ்சி மாதிரி குடிக்கணும்னு நினைச்சேன். அதை காங்கல, என்னம்மா செஞ்சா? என்ன கரெக்டா கேக்குது. நாய்க்கு கொண்டு போட்டியா? இல்லத்தே. ஊற ஊத்திட்டியோ? இல்லத்தே. பிறவேங்கம்மா? அதுலதான் தே வடகம் போட்டேன்.
சோற வீணடிச்சா நான் திட்டுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தூக்கி வடகம் போட்டுட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு கதையா சொல்லுதா நீ? இல்லதே, சாப்பாடும் வீணா போகுது, அது போக எனக்கும் சாப்பிடணும் தான் இருந்து. நான் நேத்து ராத்திரி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அளவா செய்யி வீணடிக்காதன்னு சொன்னனா இல்லையா? ஆமாத்தே, நீங்க சொன்னீங்க. சரி, சத்தோல எச்சா வந்துருச்சு, அதை வடகம் போட்டா பரவாயில்ல. வீட்டு வாசல்ல, வீட்டு படியில, மாடியிலன்னு பாக்குற இடமெல்லாம் எங்கெங்க வெயில் அடிக்குதோ எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து போட்டிருக்கா. அப்ப அவ்வளோ சோறு இருந்திருக்கு. அந்த சோறை தண்ணி ஊத்தி வச்சு கஞ்சி மாதிரி அழகா குடிச்சிருக்கலாம். அதை விட்டுப்புட்டு அவ்வளோ வடகம் எதுக்கு? அத்தை, எனக்கு இந்த பேசிக்கா கஞ்சி கிஞ்சிலாம் பிடிக்காது. ஆமா, நல்லதெல்லாம் உனக்கு எங்க பிடிக்கும்? தண்ணி ஊத்தி கொடுத்தா அழகு போல நானாவது சாப்பிட்டுருப்பேன், அதையும் கெடுத்துட்டா. இவ்வளவு வடகம் போட்டு வச்சிருக்கே எதுக்கு? எனக்கே ஒரு நாள் ஆசைக்கு 2 பொரிச்சு திங்கிறதுக்கு அளவளவா செஞ்சா பத்தாதா? ஏத்தே, அளவளவா என்னைக்கிட்டே செய்யுது, அதான் மொத்தமா செஞ்சுட்டேன். இது நீ எத்தனை நாளுக்கு கிடக்கும்? ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி செஞ்சிருக்கேன் தே. 1 வருஷத்துக்கு வர மாதிரி செஞ்சியா? அடி வீணா போனவளே, எவைக்கு செஞ்சுட்டு விட வேண்டியதானே டி? யாருதே ஒவ்வொரு தடவை செஞ்சுட்டு கிடக்கா, சரியா வரும்ல, அதான். அப்ப நீ நேற்று ராத்திரிக்கு எவ்வளவு சோறு போங்கண்ணா? எத்தே, அளவெல்லாம் தெரியல, நான் பேசாம அள்ளி கொட்டிட்டேன். நிறைய வந்துட்டு பார்த்தேன். செவத்தை இது தண்ணி ஊற்றி வச்சாலும் ஒரு நாளைக்கு ஆகும், நாளைக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதான் எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டேன் தே. இதுக்கு தான் சொல்றது, அப்பப்ப அடுப்பங்கரைக்கு வா, சமையல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க, எதுக்கு எவ்வளவு அளவுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாரு, இவ்வளவு இதை வீணடிச்சு வச்சிருக்கா அரிசி வைக்கிற விலைக்கு. என்னத்தே நீங்க? நான் எங்க வீணடிச்சேன்? 1 வருஷத்துக்கு நமக்கு தேவையான வடகம் செஞ்சிருக்கேன், அவ்வளவுதானே. நல்லா செஞ்சப்போ. இதெல்லாம் எப்படி அரைச்சா? கிரைண்டர்ல தான். கிரைண்டர்ல அரைச்சியா? அவிய சோறு மீதியானா கொஞ்சமா அந்த சோறை எடுத்து மிக்சியில போட்டு வடகம் போடுவாவே, நீ கிரைண்டர்ல தான் அரைச்சிருக்க? விளங்கும் போ. ஏத்தே, நான் சும்மா என்ன செஞ்சாலும் ஏசாதியத்தே, நம்ம வீட்டுக்காக தானே செஞ்சிருக்கேன். வெளியே வடகம் வாங்கினா நல்லா இருக்குமோ என்னமோ, நான் ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ணிருக்கேன் தே. நல்லா தயார் பண்ணட்டி நீ. உன்னையும் ஒரு ஆளுமைய மகன் தேடி பிடிச்சிருக்கான் பாரு, ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லாதவா. எப்போ அரைச்ச இதெல்லாம்? நீங்க காலையில சாப்பிட்டுட்டு வெளியே போனீ எல்லாத்தே, அப்பதான் அரைச்சேன். அது கழுவுனியா எப்படி? இல்லையத்தே. இல்லையா? பறவை கழுவிக்கிடலான்னு விட்டுட்டேன். இப்ப கிரைண்டர்ல போய் பாக்குற எல்லாம் அங்கங்க ஒட்டி காஞ்சு போயிட்டு, நானும் தண்ணி ஊத்தி ஊற வச்சு பார்த்தேன். நம்ம இருக்க உடம்புக்கு அதெல்லாம் தேய்ச்சா அவ்வளவுதானு வந்துட்டேன் தே. ஏன் தேய்ச்சி கழுவுனா என்ன? நல்லா தானே கொட்டிக்கிற. என்னதே இப்படி சொல்றியே? நான் பார்க்க அப்படியா இருக்கேன்? உடைச்சா நொடிஞ்சிருவேன், குச்சி கணக்கா இருக்கேன். அதான் உனக்கு உடம்பு ஏற மாட்டேக்கு, ஆனா இறக்குறதெல்லாம் நல்லா இறக்கிட்டு தான் இருக்க. இதை வச்சு ஊருக்குள்ள ஏமாத்திட்டு திரியிறா. ஏதாவது வேலையை கொடுத்தா எனக்கே முடியல, நானே இப்படி இருக்கேன்னு ஊரெல்லாம் சொல்ல வேண்டியது. இங்க அண்டாவா நீ முழுங்குறது எனக்கு தானே தெரியும். ஏத்தே, சும்மா நான் சாப்பிடுறத கொறிப்படாதிய, பிறகு சுத்தி போடணும். ஆமா, மகாராணி திங்கத அப்படியே கண்ணு வைக்காவ. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, கிரைண்டரை எல்லாத்தையும் நீ தான் சுத்தமா கழுவி வைக்க. நீ தானே இவ்வளவு வடகம் அரைச்சு போட்டிருக்க. சரி, அரைச்சதான் அரைச்சிட்டோம், கையோட அதை கழுவி போட்டிருந்தா இப்ப இதெல்லாம் தேவையா? ஐயோ ஏன்டி இப்படி இருக்க? ஏன் தே ரொம்ப அழகா இருக்கேனா? வானர மாதிரி இருக்க. கிளவிக்கு குழப்ப பாரு. நீங்களும் தான் தே வானரத்துக்கு மாமியார் மாதிரி இருக்கிய. எது? இல்லதே, நான் வானரன்னா நீங்க எனக்கு மாமியார் தானே, அப்ப வானரத்துக்கு மாமியார் நீங்க தானே தே. இந்த வாய்க்கு ஒரு குறைச்சலும் இல்ல, செயல்ல ஒன்னும் கிடையாது. பாரு, நான் வெளியே போயிட்டு வருவேன். கிரைண்டர் நல்லா சுத்தமா கழுவி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும். வெளியே கிளம்புறீங்களா? ஜாலியா? கிளவி கேட்டுட்டேன். இல்லத்தே, நீங்க இல்லனா வீடே காலியா இருக்குமேன்னு சொன்னேன், உங்க காதுல ஜாலின்னு விழுந்துட்டுதே. இந்த பாரு, நீ வர வர ஒன்னும் சரியில்லை. சரியா இல்லையாத்தே? சரியில்லைன்னு சேர்த்து சொல்றிய, எனக்கு புரியலையே. செய், கூட பேசுறா, மாமியார்னு மதிக்க மாட்டேக்கா. உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்டுருவேன். ஆமா, நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல உங்க அம்மா வீடு மாதிரி தான் இதுன்னு. இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விடுவேன்னு சொல்றிய. ஏய் நடிக்காத, நான் போயிட்டு வரேன். வரக்குள்ள சொன்னதெல்லாம் நினைவு இருக்கட்டும், எல்லாம் முடிச்சு வைக்கிறேன். ஆமா, எங்கத்தே போறிய? போகும்போதே எங்க போறியன்னு கேட்டா வேலை விளங்க மாட்டி. ஏத்தே, போன பிறகு நான் யார்கிட்டதே கேட்க முடியும்? சரி விடுங்கத்தே, ஒரு இடத்துக்கு போறியல்லாத்தே, அங்க போயிட்டு எங்க இருந்து திரும்ப வருவிய? ஐயோ கடவுளே, ஆஸ்பத்திரிக்கு போறேன். ஆஸ்பத்திரிக்கா? என்னாச்சு? உடம்புக்கு என்னாச்சு? கைக்கா, காலுக்கா, வாய்க்கா, மூக்குக்கா, கண்ணுக்கா, தலைக்கா? எனக்கு எப்ப எது ஆகுன்னா காத்து கடக்க போல் இருக்கே. அச்சோ, அப்படியெல்லாம் இல்லத்தே. தெரிது. நான் மங்கம்மாக்கா, புஷ்பா எல்லாம் செக்கப்புக்கு போறோம். வயசாகுதுல, எங்களுக்கு எப்படி உடம்பு இருக்கு என்ன இருக்குன்னு ஆஸ்பத்திரியில போய் முழு உடம்பையும் செக்கப் பண்ணிட்டு வருவோம், சரியா? சரி தே. என் மாமியார் வெளியே போயிட்டு என் மாமியார் வெளியே போயிட்டு ஐயோ போச்சு. நான் வேற 1 வருஷத்துக்கு தேவையான எல்லா வடகத்தையும் சுட்டு வச்சிருந்தேனே. எங்க வீட்டு வாசல்ல, மாடியில, படியிலன்னு வெயில் அடிக்கிற இடமா பார்த்து எல்லாம் வச்சேன். இந்த வீணா போன வெயில் அடிக்குதுன்னு தானே நம்பினேன். மழை வரும் நான் என்ன கனவா கண்டேன்.
செத்த போய் உறங்கினேன். போச்சு, எல்லாம் மழையில நனைஞ்சு வேஸ்டா போச்சு. என் மாமியாக்காரி வந்தானா ஆடு ஆடுன்னு அடிபடுவாளே. என்னடி சொல்ற? எந்த கூறுகட்ட சிரிக்கியாவது ஒரு வருஷத்துக்கு அரைச்சு வைப்பாளா? அதான் பாரு, வேலை மெனக்கெட்டு அதே உட்காந்து செஞ்சிருக்கா பாரு. உன் மாமியார் கிட்ட நீ நல்லா வாங்கி கட்டிக்க போற சின்ன பொண்ணு. என்ன செய்ய, என் நேரம். நானும் சரி சும்மா கிடக்கிறதுக்கு வாய்க்கு அப்பப்ப 2 பொரிச்சு திங்கலாமேன்னு ஒரு ஆசையில செஞ்சேன். கடைசியில அது இப்படி திரும்ப நான் என்ன கனவா கண்டேன். போச்சு. அதெல்லாம் சுத்தம் பண்ணியா இல்லையா? இல்லட்டி அதெல்லாம் சொதன்னு வந்த இதோடய ஒட்டிக்கிட்டு. மாமியா சொன்ன மாதிரி கிரைண்டரையாவது கழுவுனியா இல்லையா? எங்கக்கா அது நல்லா காஞ்சி போய் கிடக்கு. கேட்டி தண்ணி ஊத்தி செத்த ஊற வச்சாது கழுவி எடுத்துட்டு அது வரக்குள்ள எங்க போயிருக்குன்னு வேற தெரியல. ஏன்டி உன்கிட்ட சொல்லலையா? இல்லையாக்கா, உனக்கு தெரியுமா? ஆமாண்டி, நம்ம எல்லாரோட மாமியாரும் முழு உடம்பையும் டாக்டர்கிட்ட காமிச்சு செக்அப் பண்ண போறாவலாம், எதுவும் வியாதி இருக்கா என்ன ஏதுன்னு. அப்படியா? என்கிட்ட எதுவும் சொல்லல. என்னக்கா இது? பெரிய மருமக கிட்ட சொல்லிட்டு சின்ன மருமக கிட்ட சொல்லாம போயிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல ஒரு கூத்தாயிட்டு அந்த கோவத்துல எந்திரிச்சு போயிட்டு, அதனால சொல்ல மறந்துருக்குமா இருக்கும். அங்க என்னடி ஆச்சு? சொல்றேன் கேளா. அடியே, எம்பிட்டு நேரமாட்டி கூட்டுவ? எட்டே பொறுமையா கூட்டாண்டாமா, உடனே எல்லா வேலையும் முடிஞ்சிருமோ? எட்டி நாம அந்த 5 நிமிஷத்துக்கு மேலாவது இன்னுமா அந்த வாசல்ல தூத்து பெருக்கிட்டு இருக்கா? ஆமாட்டே, ஒரே குப்பை, அதான் பொறுமையா தூத்து பெருக்கிட்டு இருக்கேன். அப்ப தூத்து பெருக்கணும், அப்ப குப்பை கொஞ்சம் கம்மியா கிடக்கும். மொத்தமா சேர்த்து ஒரே நேரத்துல தான் தூத்து பெருக்குவியோ நீ? அட என்னத்த நீங்க, ஒரு நாளைக்கே காலையில சாயந்தரம் 2 நேரம் தூத்து பெருக்க தான் செய்யறேன். அப்படி தூத்து பெருக்கி என்ன பிரயோஜனம்? எப்ப வந்தாலும் வாசல்ல குப்பை தான் கிடக்கு. நீ கூட்டி பெருக்கிட்டேன்னு சொல்லுவா, வாசலுக்கு போனா அங்க 2 குப்பை கிடக்கும். அந்த லட்சணத்துல தான் நீ தூத்து பெருக்குவா? ஏத்தே, இப்போ வீட்டை தூத்து பெருக்கின பிறகு நம்ம வீட்லயும் மரம்லாம் இருக்கு, பக்கத்து வீட்லயும் மரம்லாம் இருக்கு. அந்த இலை எல்லாம் காத்துக்கு ரோட்ல பாதி, நம்ம வீட்டுக்குள்ள பாதின்னு விழதான் செய்யுது. என்னதான் விழுந்து விழுந்து கூட்டினாலும் அடுத்த நிமிஷமே காத்துக்கு ஒன்னொன்னு பறந்து வரதான் செய்யும். அதுக்குன்னு வர நேரம் எல்லாம் உட்காந்து கூட்டிகிட்டே இருக்க முடியுமா? அதனாலதான் காலையில ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் கூட்டுறேன். அதுக்கு மேலேயே உட்காந்து எனக்கு அதையே கூட்டிட்டு இருக்க முடியாது, பாத்துக்கிடுங்க. என் மாமியார்லாம் என்ன இலை மட்டன் என்ன உழுந்தாலும் எனக்கு தான் ஏச்சு விடும். நான் பார்த்து அதை அப்படி சுத்தமா வச்சிருப்பேன். எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியலத்தே. உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தா நீங்க தூத்து பெருக்குங்க, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எப்படி பேசுறா போற? சரி பசிக்குதே, ஒரு தட்டுல சோத்த போட்டு கொண்டா. கொண்டு வரேன். கிளவி வந்து 5 நிமிஷம் சிரிச்சு பேசுதா, ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டு தான் வரும் போல் இருக்கு. இந்தாங்கத்தே சாப்பிடுங்க. என்னடி இது, தட்டுல இத்தனை பொருள் இருக்கு? ஆமாத்தே, என் மகன் சம்பாரிச்சு வாங்கிட்டு வர காயெல்லாம் ஒரே நாள்ல இப்படி தீத்து முடிச்சா நாளை பின்ன என்ன செய்ய? எப்பா, உங்க மகன் சம்பாதிக்கிறது ஒரே நாள்லாம் ஒன்றும் தீக்கல. உங்க மகன் தான் அந்த பொரியல் கேட்டாரு, அதான் செஞ்சேன். பிறகு உங்க மகன் கேட்டதை செஞ்சு கொடுத்தேங்களா? என் மகன் பருப்பு வேணும்னு கேட்டான், அந்த பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். சத்தால ஊறுகாய் கடந்து உங்களுக்கு ஊறுகாயும் வச்சு குழம்பையும் ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். வெறும் குழம்பு ஊற்றி கொண்டு வந்தா என்ன சொல்லுவியே? நான் அடுப்பங்கரையில பார்த்தேன், பொரியல் இருக்கு பருப்பு இருக்கு, எனக்கு எதையுமே தராம வெறும் குழம்பு தந்துட்டான்னு சொல்லுவியல்ல, அதான் எல்லாத்தையும் தந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடுங்க. ஏண்டி உங்க வீட்டுல எல்லாம் சமைக்க சொல்லி தந்தாவளா எப்படி? ஏன்டே, நல்லா தானே இருக்கு. உங்க மகன் கூட செத்த நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாவே, ஒண்ணுமே சொல்லாம தான் சாப்பிட்டு போனாவே. அவன் எப்படி சொல்லுவான்? உனக்கு தாலி கட்டி இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்காம்ல, அவன் வேற வழி இல்லாம தின்னுட்டு தான் போவான். அவனை மாதிரி நானும் தின்னுட்டு போகணும்னு என் தலையெழுத்தா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த சாப்பாட்டுல, அதை சொல்லுங்க. காய் சரியில்லையா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. பருப்பு சரியில்லையா? அதுவும் நல்லாதான் இருக்கு. சாதம் ஒழுங்கா வேகலையா? அதுவும் வந்து தாண்டி இருக்கு. அப்ப என்னதான் பிரச்சனை? ஊறுகாயா? இல்ல அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்ப என்னத்தே குறை? குழம்புன்னு ஒண்ணு இருக்கே, வாயில வைக்க முடியுதா அந்த குழம்ப? ஏன்தே? என்ன ஏன்தே? சி, ஒரு உப்பு இல்ல, ஒரு காரம் இல்ல, ஒரு உரப்பு இல்ல, இதுல புளிக்குழம்பா, ஒரு புளிப்பு இல்ல, சப்புன்னு இருக்கு. வெறும் தண்ணியில கலர் பொடியை கலந்து தின்ன மாதிரி இருக்கு. ஏண்டி நான் இப்படி உன்னை ஏசிக்கிட்டு இருக்கேன், கக்க பக்கன்னு பல்ல காட்டுறானி? ஏத்தே நல்லா பாருங்க, அது நான் செஞ்ச குழம்பே இல்ல. பிறகு எவாட்ட வாங்கிட்டு வந்தா? இப்ப இப்படி அடுத்த வீட்டுல வாங்கியும் பழகிட்டியா? யார் வீட்லயும் வாங்கல. நேத்து ராத்திரி நீங்க தானே நான் புளிக்குழம்பு வைக்கன்னு வச்சிய? ஆமா வச்சேன். அதுதான் அது. நான் வச்சுதா? பொய் சொல்லாத. பொய் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. பாருங்க, காலையில என் வீட்டுக்காரி என் பிள்ளைன்னு எல்லாரும் நான் வச்ச காயையும் பருப்பையும் வச்சு சாப்பிட்டாவ. நீங்க வச்ச குழம்பு அந்த ஆளை தான் கடந்தது. இப்ப நான் வந்து சோறு கேட்டேன்னு குழம்பு வைக்கலத்தே, இன்னைக்கு இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சு அதை வச்சு சாப்பிட்டேன்னா என் மகனுக்கு ஒரு குழம்பு கூட வச்சு தர மாட்டேக்கான்னு சொல்லுவிய. அதனாலதான் அந்த குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றி எடுத்துட்டு வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. எடுத்தோன்னே என்ன கேள்வி கேட்டியே? உங்க வீட்டுல சமைக்கலாம் சொல்லி கொடுத்தாவளா எப்படின்னு தானே கேட்டிய? ஏன்டே உங்க வீட்டுல சமைக்கலாம் சொல்லி தரலையோ? உனக்கும் மாமியாருக்கு எப்பயும் பொருத்தம் நல்லா இருக்கும் போலயே. ஆமா, எனக்கு மட்டும்தானே மாமியாரு, உனக்கு அது அம்மா இல்ல. அம்மா மாதிரி நடந்துட்டாலும் தெரியுதுல. பரவாயில்ல, உனக்கும் மாமியார் தான் எனக்கும் மாமியார் தான். பரவாயில்ல, சின்ன பொண்ணு மாமியார் வலுக்கட்டாயமா இவ கேட்டனால சொல்லிட்டு போயிருக்காவ. சரசக்கா மாமியார் சரசக்காட்ட சொல்லிட்டு போயிருக்காவ. என் மாமியார் என்ன லிஸ்ட்லயே எடுத்துக்கல போல.
என்கிட்ட ஒன்றும் சொல்லல, அது பாட்டி கிளம்பி போயிட்டு. சரி விடு, சொல்லிச்சோ சொல்லலையோ, ஆக மொத்தத்தில் நம்ம மாமியார் யாரும் வீட்ல இல்ல, அவ்வளவுதான். அதுவும் சரிதாண்டி. நல்லா குளிருது, ஏதாவது காப்பி போட்டு குடிச்சா நல்லா இருக்கும்ல. ஏக்கா கடைக்கு போவோமாக்கா? என்ன கடைக்குடி? டீ கடைக்குதா? டீ கடைக்கா? எதுக்கு? நீ தனக்கு காப்பி குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்ன, அதுக்கு எதுக்கு டீ கடைக்கு போகணும்? ஏக்கா டீ கடைனா டீ மட்டுமா இருக்கும், காப்பியும் தருவாவே. அட பைத்தியக்காரி, அது எனக்கு தெரியும். அதுக்கு எதுக்கு டீ கடைக்கு போகணும், நம்மளே செய்யலாமேன்னு கேட்டேன். என்னாலும் நம்மளே தானே போட்டு குடிக்கும். இன்னைக்கு தான் நம்ம மாமியார் யாரும் வீட்டில் இல்லல்ல, ஜாலியாக போய் டீ கடையில் டீயை குடிச்சிட்டு வாடா போண்டா பஜ்ஜின்னு ஏதாவது இருக்கும் போட்டு அமுக்கிட்டு வருவோம். ப்ளீஸ்க்கா. ஆமாக்கா, அவ சொல்லியதும் சரிதான், வெளியே போயிட்டு வருவோம்க்கா. அப்படியா? ஏக்கா நீ என்ன சொல்ற? இங்க எல்லாருக்கும் சரின்னா நானும் வாரேன்டி. சரி அப்ப வாங்க போவோம். ஏக்கா பாத்தீடா, சுட சுட வடை சுட்டுக்கிட்டு இருக்காவ. ஆமாண்டி பார்த்தேன். இப்ப உட்காந்து நம்ம டீ காப்பி போட்டு சுட்டு தின்னுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? எப்படி ஜம்முன்னு குளிருக்குள்ள ஒரு நடைப்பயணம் வந்தா சுட சுட எல்லாம் வாங்கி திங்க போறோம். ஏக்கா நம்மளும் என்னைக்குமா வாரோம், என்னைக்காவது ஒரு நாள் தானே. அதானே, இது வரைக்கும் வீட்டுல காப்பி போட்டு குடிச்சதோட சரிடி. நம்ம எங்க டீ காப்பி குடிக்கலாம் வெளியே வந்திருக்கோம். இந்த ஆம்பளையாளு வீட்டுல குடிக்கிறது பத்தாம கடைவெள்ளையும் வந்து குடிப்பாவ. நம்ம என்னைக்கு எப்படி குடிச்சோம்? ஆமாக்கா, என் புருஷனும் இப்படிதான். நானே இன்னைக்கு அதுதான் காப்பி போடுவேன். அன்னைக்கு கூட நான் வெளியே குடிச்சிட்டேன் பாரு. நான் ஒரு நாள் சத்தம் போட்டேன், அப்படி என்ன வீட்டுல இல்லாதது அங்க கிடைக்கும்னா, அங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே சிரிச்சுட்டே சாப்பிட்டா நல்லா இருக்குமா. பாத்துக்கிடுங்க. என்னட்டி மலர் செய்ய, ஆம்பளையாளு நினைச்ச நேரம் வந்து குடிப்பாவ, நம்ம அப்படியே குடிக்கும். ஏன் அப்படி சொல்லாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காலாம் சென்னையில இருக்காவ. அப்பப்ப அவியட ஏதாவது கடைக்கு போய் இப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாவட்டி. ஏண்டி வெளியூர்ல இருக்கிறது வேற, வெளியூர்ல பெரிய பெரிய கடை இருக்கும். ஆம்பளையாளா இருந்தா என்ன, பொம்பளையாளா இருந்தா என்ன, வயசானவங்க கூட வெளியே போய் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. இங்க இருக்கிறது ஒரு இத்து போன ஒரு சின்ன ஹோட்டல், ஒரு சின்ன டீ கடை. இந்த 2 இடத்துக்கும் போனா ஆம்பளையால் தானே நிறையா. இதுவே நம்ம டவுன்ல எல்லாம் போய் சாப்பிட்டோன்னு வை, அங்கெல்லாம் நிறைய லேடிஸும் இருப்பாங்க, ஜென்ஸும் இருப்பாங்க. அப்ப தெரியாது. இது உள்ளூருக்குள்ளன்னு ஆம்பளையால் மட்டும்தான் வராவ. நம்மளும் தனியா வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். எதுக்கு ஒரு மாதிரி நினைக்கணும்? நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ இப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம 4 பேரும் வந்து குடிப்போண்டி. அப்பப்போ இப்படி வருவோம், இதுவும் நல்லா தானே இருக்கு. மலர் சொல்றதும் சரிதான். இனி மாசத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இப்படி வந்துடும். சரி சரி நிச்சயம் வரலாம். இப்ப என்ன வேணுமோ சொல்லுங்க, அப்பதானே அவிய நேரமா செஞ்சு தர்றதுக்கு. இன்னும் கடையில யாரையுமே காங்கல, என்ன இருக்காவல்லாம் அவிய கிட்ட கேட்போம். ஏக்கா அவிய வடை அதெல்லாம் செஞ்சு தரவியக்கா? டீ மாஸ்டரை காணுமே, அப்படி வேற ஒருத்தர் உண்டோ? ஆமா ஆமா. ஓ பாட்டி, எங்க டீ கடைக்கார என்ன காணும்? ஒரு 2 நிமிஷம் இருமக்கா, இப்ப வந்துருவான். சரி சரி. என்ன 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாவ, 2 செகண்ட்லயே வந்துட்டாவ. வாங்கம்மா, எல்லாருக்கும் என்ன வேணும்? அண்ணே, கேன் ஐ ஹேவ் த மெனு கார்டு ப்ளீஸ்? ஏடி மலரு, நம்ம கிட்ட எல்லாம் என்ன வேணும்னு கேட்காம அவ என்னமோ இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் சேர்த்து அவளே சொல்லிக்கிட்டு இருக்கா பெருசா. அக்கா அவ மெனு கார்டு கேக்கா. மெனு கார்டுனா ஐயோ, இந்த கடையில இது இது இருக்குன்னு சொல்லி ஒரு கார்டு மாதிரி தருவாவல்ல, அது இங்க இருக்குன்னு நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு என்னடி என்னமோ பெருசா கேக்கா. ப்ரோ வாட்ஸ் த ப்ராப்ளம் ப்ரோ, கிவ் மீ த மெனு கார்டு. ஏம்மா என்னமோ கேக்குதியே, ஆனா எனக்கு விலங்கல பாத்துக்கிடுங்க. ஏன் அவருக்கே புரியலையா? இங்கிலீஷ்ல சொல்லாதடி, தமிழ்ல சொல்லு. அண்ணே மெனு கார்டு இருக்கா? மெனு கார்டு. மெனு கார்டுனா என்னதுமா? சுத்தம் சரியா போச்சு. ஏட்டி கிறுக்கி, இந்த கிராமத்துக்குள்ள வந்து மெனு கார்டு அது இதுன்னு கேட்டா அவியலுக்கு என்ன தெரியும்? தமிழ்ல என்னென்ன இருக்குன்னு கேளு, அவிய சொல்லுவாவ. அப்படியே சிட்டியில இருக்க நினப்பு இவளுக்கு. அண்ணே சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. அதுதான் கேட்டீங்களாம்மா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரிண்ணே பரவாயில்ல சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா பருப்பு வடை, உளுந்த வடை, மசால் போண்டா, சாதா போண்டா, பஜ்ஜி, பஜ்ஜில உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் இருக்குமா. குடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பால், ஸ்ட்ராங் டீ, லைட் டீ, காபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் இருக்குமா. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போட்டு தருவேன். எல்லாரும் கேட்டுட்டியல்ல, ஆளுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க, அந்த ரெடி பண்ணி தருவாவ. என்னே எனக்கு ஒரு உளுந்த வடை, ஒரு பருப்பு வடைனே, பிறகு ஒரு டீ. ஏடி மலரு, டீ குடிக்கிறதுக்கா வந்த, பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஏதாவது வாங்கி குடியாம் டீ. இல்ல சின்ன பொண்ணு, மலைக்கு எனக்கு எதமா டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். நீ வேணா வாங்கி குடி. சரி அப்ப போங்க, உங்க விருப்பம். என்ன எனக்கு ஒரே ஒரு உளுந்த வடையும் ஒரு டீயும்னே. டீல தொட்டுத்தீங்க உப்பு பிஸ்கெட் இருக்கும்ல, அது 2ண்ணே. சரிம்மா. வேற? அண்ணே எனக்கு ஒரு பஜ்ஜியும் ஒரு போண்டாவும் கொண்டு வாங்கண்ணே, குடிக்கிறதுக்கு ஒரு காப்பி. சரிம்மா. உங்களுக்கு? அண்ணே எனக்கு 2 வெங்காய போண்டா, 2 மசால் போண்டா, 2 வாழைக்காய் பஜ்ஜி, 2 உருளைக்கிழங்கு பஜ்ஜி, 2 உளுந்த வடை, 2 பருப்பு வடை, உப்பு பிஸ்கெட் 2, சாதா பிஸ்கெட் 2, ஒரு 2 டீ போதுண்ணே, கொண்டு வாங்க. அவி எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் தான் சொன்னாவ. அதான் இந்த ஒரு புள்ள நல்லா திங்கும் போல, நிறைய காசு வச்சிருக்கு போல, ஒரு ஆளு இவ்வளவு சொல்லுது. இன்னைக்கு நமக்கு நல்ல லாபம் தான். என்னண்ணே நின்னுட்டே இருக்கிய? என்ன கொண்டு வரேம்மா. ஏம்மா இவ்விய சொன்னதுல கேட்டுச்சா? கேட்டுச்சு மக்களே. அதையெல்லாம் எடுத்து வைங்க, நான் அதுக்குள்ள டீ காப்பிலாம் போட்டுட்டு வரேன். சரி மக்களே. ஏண்டி என்னடி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னென்னமோ சொன்னேனா? சாப்பிடறதுக்கு தானே எல்லாம் சொன்னேன். ஏண்டி சின்ன பொண்ணு, அவ்வளவும் ஒரே ஆளா தின்றுவியா? சை என்னக்கா நீங்க காலையில இருந்து நாளே சரியில்லை. ஏன் மாமியாவும் இப்படிதான், காலங்காத்தால நான் திங்கிறத பார்த்து குறி போடுது. நீங்களும் இப்படி கேட்கிய? இல்லடி வாங்கி வேஸ்ட் பண்ணிருவியோன்னு தான் கேட்குறோம். அதெல்லாம் சாப்பிடுவேன், வயிறு நல்லா காலியா தானே இருக்கு. அதெல்லாம் எனக்கு கிலோ கணக்குல உள்ள போட்டாலும் போயிட்டே இருக்கும்.
ஏக்கா என்கிட்ட அவ்வளோலாம் துட்டு இல்லக்கா. ஏட்டி நான் மட்டும் என்ன அவ்வளவா எடுத்துட்டு வந்தேன். டீ குடிக்க தானே போறோம், நானும் கம்மியா தாண்டி எடுத்துட்டு வந்தேன். ஏக்கா நீங்களாவது 2 பேர் ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்க. நான் உங்க வீட்ல இருந்து அப்படியே வந்தனால என் கையில 1 ரூபா கிடையாது. உங்ககிட்ட இப்ப கொடுக்க சொல்லிட்டு பிறகு உங்களுக்கு ரூபா கொடுத்துக்கிடலாம்னு நினைச்சேன். இப்ப என்னடி செய்ய? இவ வேற இவ்வளவு வாங்கிட்டா. ஏக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவியவிய சாப்பிட்டதுக்கு அவியவிய கொடுத்துக்கிடலாம். மலர் கம்மியா தானே சொல்லியிருக்கா, உங்ககிட்டயும் என்கிட்டயும் மீதி வரதை மலருக்கு கொடுத்துடுவோம். அப்ப சின்ன பொண்ணு அவ தானே அவ்வளோ வாங்கியிருக்கா, ரூபாய் இல்லாமலா சொல்லியிருப்பா, வச்சிருப்பாளா இருக்கும். அவ நிறைய வாங்கினால அவளுக்கு துட்டு அவளே கொடுத்துக்கிட்டோம். சரி சரிடி. சிறிது நேரத்திற்கு பிறகு நல்லா இருந்து பாத்தியாட்டி? ஆமாக்கா, வடையும் நல்லா இருந்து, போண்டா பத்தியும் நல்லா தான் இருந்து, டீயும் நல்லா இருந்ததுடி. நீ காப்பி தானே குடிச்ச, காப்பி எப்படி இருந்து? காப்பியும் சூப்பரா இருந்துக்கா. என்ன ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிய? நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன், எல்லாமே அடிப்பொலி, சுவையோ சுவை, ருசியோ ருசி. ஏம்மா எல்லாம் திருப்தியா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததாவா என்ன? உங்க கைப்பக்குவமும் சரினே, உங்க அம்மா கைப்பக்குவமும் சரி, நல்லா இருந்தது. வயிறார திருப்தியா சாப்பிட்டோனே. சரிம்மா சரி, சந்தோஷம். ஆமாண்ணே நல்லா இருந்தது. இந்தாங்கண்ணே ரூபா. கொண்டாங்கம்மா. ரூபா கம்மியா இருக்கு, இது வேணா உங்க 3 பேர்த்துக்கு சரியா இருக்கும். இந்த முன்னாடி இருக்கவிய நிறைய சாப்பிட்டாவல்ல, அதுக்கு ரூபா இல்லையா? ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் சாப்பிட்டதுக்கு நாங்க ரூபா கொடுத்துருக்கோம், அதை அவகிட்ட வாங்கிக்கிடுங்க. ஏக்கா என்னக்கா சொல்றியா? எனக்கு ரூபாயை கொடுங்க. ஏடி எல்லாரும் ரூபா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு அளவா இருக்கு. நீ தான் நிறைய சாப்பிட்டல, நீ சாப்பிட்டதுக்கு ரூபாய் எங்ககிட்ட இல்ல, நீயே கொடுத்துரு. அக்கா என்கிட்ட ரூபாயே இல்லக்கா. கடவுளே, ரூபாய் இல்லாமையாட்டி இவ்வளவையும் வாங்கி முழுங்குனா? ஆமாக்கா, நீங்க ரூபாய் வச்சிருப்பீங்கன்னு தைரியத்துல வாங்கி தின்னுட்டேன். ஏக்கா இப்ப என்னக்கா செய்யுது? எப்படியாவது காப்பாத்துக்கா. ஏமா மீதி ரூபாயை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. ஆடி ஆத்தாடி, ஆபத்துனோட எல்லாவளும் மறந்துட்டாளவ. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அண்ணே சொல்லுமா. நான் சாப்பிட்டதுக்கான ரூபாயை நீங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கிடுங்க, நான் பிறகு வரும்போது தரேன். எது அக்கவுண்ட்ல வைக்கணுமா? நீ ஏன் நிக்க முத சாப்பிட வந்திருக்கா? ஒழுங்கா ரூபாயை கொடுத்துட்டு போ. ஆமா நீ சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்கண்ணே, ரூபாய் இல்லைன்னு என்கிட்ட. ரூபாய் இல்லையா? ரூபாய் இல்லாம தான் அந்த கார்டு இருக்கா, இந்த கார்டு இருக்கா, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டு இவ்வளவு வாங்கி தின்னியாமா நீ? ஆமாண்ணே. போ, நீ கொடுக்க வேண்டிய ரூபாய்க்கு வடைக்கு மாவாட்டி கொடுப்போ.